ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 1 மார்ச் 2025. सत्यता और सभ्यता रूपी कल्चर को अपनावो. மார்ச் மாதத்தின் அவ்யக்த சமிக்ஞையில் இனிமையான பாப்தாதா சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனக்குள் கொண்டு வாருங்கள் என்பது பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். இன்றைய பாயிண்ட் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ब्राह्मण जीवन में फर्स्ट नंबर की कल्चर है सत्यता और सभ्यता. பிராமண வாழ்க்கையின் முதல் நம்பருடைய கலாச்சாரம் என்னவென்றால் சத்தியம் மற்றும் பண்பாடு என்பதாகும். तो हर एक के चेहरे और चलन में ये ब्राह्मण कल्चर प्रत्यक्ष हो. அதனால் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் முகம் மற்றும் நடத்தையிலே இந்த பிராமண கலாச்சாரம் வெளிப்படட்டும். எந்த கலாச்சாரம்? சத்தியத்தோடு சேர்ந்த பண்பாடு என்பது வெளிப்படட்டும். ஹர் பிராமன் முஸ்குராத்தா ஹுவா ஹரேக்கு சே சம்பர்க் மே ஆய். முதல் நம்பர் கலாச்சாரமான சத்தியத்தையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்துறதுல நம்முடைய முதன்மையான செயலே என்னவாக இருக்கணும்னு பாபா விருப்பப்படுறார் அப்படின்னா, ஒவ்வொரு பிராமண ஆத்மாவினுடைய முகத்திலேயும் சதா புன்னகை இருக்கணும். ஒவ்வொருவருடைய தொடர்பிலே வரும்பொழுது புன்னகை புரிந்த முகத்தோடு அவர்களை நாம் தொடர்பு கொள்ளணும். அதாவது அது இயல்பானதாக இருக்கணும். அதே பாபா சொல்கிறாரு, கோய் கேசா பி ஹோ आप अपना ये कल्चर कभी नहीं छोड़ो तो सहज परमात्मा प्रत्यक्षता के निमित्त बन जाएंगे. யார் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த பிராமண கலாச்சாரத்தை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். அப்பொழுது சகஜமாகவே பரமாத்மா தந்தையை உங்களால் வெளிப்படுத்த முடியும். அதற்கு நீங்கள் ஒரு கருவியாக ஆகிவிடுவீர்கள். பாபா என்ன சொல்கிறாரு? யார் எப்படி இருந்தாலும் நமக்கு முகத்தில் புன்னகை இருக்கணும் அப்படின்னா, இன்றைய பிராமணர் நாளைய தேவதையாக வரப்போகின்ற ஆத்மானும் பொழுது தேவ ஆத்மா சிலை ரூபத்தில் சதா சிரித்த முகத்தோடு எல்லாருக்கும் அன்பையும் அருளையும் சக்தியையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போது நாம் நம்முடைய நினைவு சின்னம்தான் அது. அதனால் பாபா சொல்கிறாரு, எதிரில் வரக்கூடிய ஆத்மா, தொடர்பில் வரவங்க, சம்பந்தத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஆனால் நாம் புன்னகை பூத்த முகத்தோடு அவர்களோட காரிய விவகாரங்களில் ஈடுபடணும். அப்படின்னா உள்ளுக்குள்ள அன்பும் இனிமையும் இருந்தால் தான் வெளியில் புன்னகை என்பது வரும். அது இரண்டுமே இல்லை என்றால் அந்த இடத்துல புன்னகை வராது. அதனால் பாபா எதுக்காக இதை சொல்கிறாருன்றதை நம்ம யோசித்து பார்த்து பாபாவினுடைய இந்த பிராமண கலாச்சாரத்தின் முதல் விஷயத்தை நாம் நடைமுறையில் கொண்டு வருவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.